ஹாய் ஹலோ நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா சேவர் த டேஸ்ட்ன்ற நான்கோட அடுத்த எபிசோட் நமக்கு அப்புறம் முன்னாடி உள்ள எபிசோட்லாம் பார்க்கலாம் கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ அவங்களுக்கு இந்த எபிசோட் புரியும் நண்பா. எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாரையும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அப்படியே ஆடில் தட்டி விட்டுருங்க. அப்பா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஹார்ட் நண்பா. வாங்க வள கொலன்னு பேசிக்கிட்டு இருக்காம எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்ல அவளை இழுத்துட்டு போய் லொக் பண்ணடா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அந்த ரெட் கலர் ஹேர் வச்சுக்கிட்டே வந்து நம்ம ஹீரோட திருன்னு இழுத்துட்டு போய்த்துருவாடா. அவ ஹீரோயின் விடியா அப்படின்ற மாதிரி காத்துட்டு இருந்திப்பா. கட் பண்ணாடா அவ ஹீரோயின்ல வந்திருப்பா. சமையல் அறைக்கு தான் என்னத்துக்கு வந்திருப்பாடா நம்ம ஹீரோ சொல்லியிருப்பா. நீ வந்து என் ஸ்லே இப்போ விளங்குதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திப்பா. சமைச்சு போடுறேன் உன்னோட வேலை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சென்ன மாதிரியே நம்ம ஹீரோயின் கற்பனை பண்ணிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ நினைக்கிறா இதனால நம்பவே முடியல, நான் இங்க இருந்து சமைச்சிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் அவக்காக சாப்பாடு சமைச்ச தட்டெல்லாம் வச்சு போட்டு நம்ம ஹீரோயின் அந்த காய்கறியெல்லாம் அரைஞ்சி மசாலாவெல்லாம் போட்டு ஒரு மாதிரி முட்டையெல்லாம் உடச்சி போட்டு நம்ம ஹீரோயின் சமைச்சிக்கிட்டு இருக்கா. ஒரு மாதிரி பிரியாணி செய்யறா போல. அப்ப நம்ம ஹீரோயின் நினைக்கிறா ஹெல்த்தியான ஃபுட்டா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் அழகா சமைச்சு முடிச்சுட்டு இது யம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஜம்மி ஜம்மி ஃபோர் சம்திங் ஜம்மி அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம ஹீரோயின் பாட்டு படிச்சுட்டு இருக்கா. அப்ப அவன் வந்து பாத்துக்கிட்டு என்ன சீராயோ அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் சொல்றா இது வந்து டேஸ்டா இருக்கும்பா, சாப்பாடு ஒன்று செஞ்சுட்டு இருக்கேன், இந்த சாப்பாடு அப்படி உருளை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி செல்லைகளை அது இல்லை என்ன சவுண்ட் அதுதான் ஒரு ஸ்பெல்லா சூனியக்கறி செஞ்சதான் அந்த சாப்பாடு ருசியா வருமா அப்படின்ற மாதிரி கேட்கும். நம்ம ஹீரோயின் இவன் என்ன பாட்டு பாடம் விடுறாங்களே ஸ்பெல்லு கில்லு விச்சின்ட்டு கிடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது சாப்பாடு மேக் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இதை நீ செஞ்சு வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கூப்பிடும். எது நானா அப்படின்ற மாதிரி அவன் ஆச்சரியமா கேட்பான். நம்ம ஹீரோயின் ஆமாண்டேங்கள அவன் அந்த ரைஸ் போல பார்ப்பான். நம்ம ஹீரோயின் செஞ்சு வச்சுக்கிற பார்த்துப்பட்டு சரி செஞ்சுக்கான் பார்ப்போமே அப்படின்ட்டு பைப்பில் கையில் எடுத்து செய்ய ஆரம்பிச்சுப்பான். ஒரு மாதிரி ஆளுக்கு வெக்கமாக தான் இருந்துச்சு. பைப்பில் என்ன செய்வாங்கன்னா நம்ம ஹீரோயின் படிச்ச இடம் பாட்டை படிச்சுட்டு இருந்திப்பான். ஜம்மி ஜம்மி கெட் ரெடி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் செஞ்ச இடம் பாட்டு படிச்சுட்டு அதை உருவாக்கிட்டு இருந்தான். ஒரே காமெடியாக இருந்துச்சு. நம்ம ஹீரோயினா இவன் நான் பாட்டு படிக்கிறான் நம்ம ஹீரோனை தூக்கி வரை போட்டுரும். இருந்தாலும் நம்ம ஹீரோயின் மூஞ்சில ரியாக்ஷன் காட்டாம ஆமா அப்படித்தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருந்திப்பா. அவனு ஒரு வழியா செஞ்சு விட்டு அதை வச்சு இப்போ பார்த்துப்புட்டு அவனே சொல்லுவான் இது அக்லியா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் சொல்றா இல்லப்பா இது ரொம்ப ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, ஏன்டா அது உண்டா கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு நல்ல பெரிய கையான உண்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறா. ஏன்டா கை வந்து கொஞ்சம் சின்னது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றா. அதெல்லாம் அது கொஞ்சம் சேப்பா வருது உண்ட கை பெருசா இருக்கிறதால அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோயின் ஜம்மி ஜம்மின்னு பாட்டெல்லாம் படிச்சுட்டு நம்ம ஹீரோயின் திரும்ப செஞ்சு ஒரு மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுத்து நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஏதோ ஒரு மேஜிக்காக டக் பண்ணுறாட்டம் அதை ரைஸ் போல செஞ்சு முடிக்கிறா. ஒரு எக்ஷன்லாம் கொடுக்குறா. செஞ்சோடனே அவன் பார்ப்பான். பார்த்துப்புட்டு வாவ் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இப்போ என்ன அவ்வளோ அழகாக வந்திருக்கேன் அதான் நம்ம ஹீரோயின் பார்த்துப்புட்டு அதுவும் என் கை சின்னதாக இருக்கிறதெல்லாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அவன் பார்க்குறான் அவன்ற கையை பார்த்துப்புட்டு என் கை பெருசா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அவனுக்கு திடீர்னு மாதிரி ஒரு மாதிரி ஆக்கோடா ஃபீல் ஆகிட்டு இருந்தீங்க. என்னடா நம்மட ஹீரோ வந்து முறைஞ்சி அவனை பார்த்துட்டு இருக்கிறேடா அவனுக்கு ஃபீல் ஆகிருக்கேன். அவன் பார்க்குறான் எனக்கு இப்போ எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி பைப்பில் பார்த்துட்டு இருக்கே நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருப்பா. இதை நல்லா பிடிச்சி இப்படி நல்லா கொஞ்ச நேரம் வாய்க்கில் வச்சு சப்பி சாப்பிடணும் அப்பா இது டேஸ்ட் அந்த மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் ஜம்மி ரைஸ் பால் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கா. பார்த்துட்டு அவன் இது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிற நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா கொஞ்சம் எடுத்து சாப்பிடு நீனு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. அவன் பார்ப்பான் அந்த ரைஸ் போல பார்த்தா அவர் செஞ்சது தான் பார்ப்பாரு. அதுக்கு ஒரு கோளாறா இருந்துச்சு. ஒரு உருளை செப்புக்கு வந்துருயா இருந்தாலும் சாப்பிடுவோன்னு சாப்பிட்டா அது டேஸ்ட் உண்மையே நல்லா இருக்கு. பயப்புல ஆச்சரியமாயிருவான். நம்ம ஹீரோயினை பார்த்து இது உண்மையிலேயே டெலிஷியஸா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இதை மாதிரி ஒன்று நான் சாப்பிட்டதே இல்லை வாழ்க்கையிலன்னு அவனுக்கு ரொம்ப பிடிச்சி பார்த்துருக்கேன். நம்ம ஹீரோயின் நான் சொன்னேன் இல்லை இது டேஸ்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் பெக் பண்ணி கொடுப்பாந்தா இதை நீ வேற ஆக்களுக்கும் கொஞ்சம் கொடு, உனக்கு கூட்டாளி படிசி யாராச்சும் இருந்தா இப்போ இது கூட அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதை நான் பெக் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. அவன் பார்ப்பான் இந்த பொம்பளை என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு வழங்கிலேயே அப்படின்னு விட்டு சரி ஓகே எடுத்துக்கலாம் இது டேஸ்ட்டாக வேற இருக்கே அப்படின்ட்டு பைப்பில் எடுத்துருப்பான். நம்ம ஹீரோயின் இன்னொன்று ரெடி பண்ணிட்டு இருந்திப்பா. அப்படியே சாப்பாடெல்லாம் ஒரே ஒரு இதாக நம்ம ஹீரோயின் செஞ்சு அதில் ஏதோ மார்க்கெல்லாம் போட்டுட்டு இருப்பா. அவன் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருப்பான். என்ன செய்யறா அப்படின்ற மாதிரி பார்க்கல. நம்ம ஹீரோயின் சொல்றா இதுவாப்பா இது அந்த எங்களோட கிங்டத்துல இருந்து நீங்க பொடிச்சு வச்சிச்சிங்களே அந்த பிரின்சஸ் அவங்கள நான் பார்க்க போனா இதை கொடுப்போண்டு ரெடி பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு பார்க்க போலும் தானே அப்படின்ற மாதிரி கேட்கவங்க அவன் பதறி போய் திருறாங்க. அவங்கள பார்க்கறது ரொம்ப கஷ்டங்களா இது நடக்க
இருக்கவே முடியாது அப்படின்ன மாதிரி பார்த்துட்டு இருக்கல நம்ம ஹீரோயின். என்ன சொன்னான்னு கேட்கல. இல்லை நான் டியூக்ட கேட்டு அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் பாப்பா கட் பண்ணா அவங்க 2 பேரும் ஒரு பெரிய டோருக்கு பக்கத்துல வந்து இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பாப்பா என்னடா இவ்வளோ பெருசா இருக்கு டோரு அப்படின்ன மாதிரி பார்த்துட்டு இருப்பா நம்ம ஹீரோயின். இதுக்குள்ள ஆனா அடைச்சி வச்சிங்க அவங்களாம் அப்படின்ன மாதிரி பாப்பா. அந்த பிரின்சஸ் வந்து இவ்வளோ பெரிய டோருக்கு பின்னால இருக்காங்களா அந்த பிரின்சஸ்லாம் எப்படி இருக்காங்களே ஏரியா. அவங்கள நான் இப்போ பார்க்க வேற போறேன். என்னை அங்க அடைச்சி வச்சாம நான் வேற சுதந்திரமா திரியிறேன் கேள்விப்பட்ட அவங்க என்ன நடக்க போறீங்க ஏரியா. உள்ள போத்தானா வேணுங்க நம்ம ஹீரோயின் ஒரு செகண்ட் யோசிப்பா. ஒரு மாதிரி யோசித்துக்கிட்டு இருக்கலையே நம்ம ஹீரோயின்ற ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி மாறுங்க. அவன் என்ன அந்த பொம்பளை எப்படி இது டியூக்குற ஆர்டர் அப்படின்ன மாதிரி அவனும் ஒரு மாதிரி பேச வச்சுட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயின் சரி போவோம் அப்படின்ன மாதிரி ஃபைண்டு விட்டு நம்ம ஹீரோயின் உள்ள நுழைஞ்சிருப்பா. என்ன இருந்தாலும் பார்த்துக்கலாம் அந்த கிரேசி டியூக்கிட்ட இருந்து தப்பிச்சு என்னை ஒரு இடத்துல போட்டு அடைச்சி வச்ச அந்த பிரின்சஸ் கிட்ட போறேன் இது தான் பார்ப்போம் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உள்ள போறா. அதோடைய சாப்டர் 5 முடியுது. சாப்டர் 6ஓட ஸ்டார்டிங்ல தலைவன் நடந்து பேத்துக்கிட்டு இருப்பான். ரெட் கலர் ஹேர் வச்சுக்கிற அந்த நைட் தான் நம்ம ஹீரோயினை பத்தி யோசித்து பார்க்குறான். அங்க கொண்டு போனோடனே அந்த பிரின்சஸ் வந்து அந்த சாப்பாடெல்லாம் பறிச்ச துணிஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் பத்தி அவன் நினைச்சிட்டு பேத்துட்டு இருக்கான். இவ்வளோ பாடுபட்டு அந்த சாப்பாட்டுக்கு போராடவங்கன்னு நினைச்சல அப்படின்ன மாதிரி சொல்லி அவன் பேத்துட்டு கேட்கல. அவனை ஒருத்தன் கூப்பிடுவான் பின்னால இருந்து எல்லோ கலர் ஹேர் வச்சு. அவன் கூப்பிட்டு எப்படி போகுது வேலையெல்லாம் அப்படின்ன மாதிரி கேட்பான். அதுக்கு ரெட் கலர் ஹேர் வச்சேன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன ஷிஃப்ட்டுப்பா முடிஞ்சிக்கு நான் போய்த்து ரெஸ்ட் எடுக்கலான் இருக்கேன் அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. அந்த எல்லோ கலர் ஹேர் வச்சவனுக்கு பசிக்கு வவுத்துல இருந்து ஒரு மாதிரி கரடு முரட சவுண்ட் எல்லாம் வருங்க. நான் இப்போ ரொம்ப பசியில இருக்கேன்ப்பா அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. கொஞ்சம் ஏறி உனைட்டு ஒன்று சாரேன் அப்படின்ன மாதிரி ஆள் பக்கத்துல கையை விட்டு நம்ம ஹீரோயின் கொடுத்தத அந்த பவுச்சை தான் எடுத்து கொடுப்பாரு. இதுல சாப்பாடு இருக்கு அப்படின்ன மாதிரி அவன் என்ன இதுன்னு பகிக்கல. அவன் சொல்லிட்டு இருக்கான் அதான்ப்பா அந்த கைது பண்ணிட்டு வந்தோம் அந்த பிரின்சஸ். அதுல அந்த 6th பிரின்சஸ் இருக்காவே அந்த சூனியக்காரி மாதிரி நம்ம டியூக்கெல்லாம் பிடிச்சிட்டு வந்தாரு. அவ செஞ்சு அன்றைக்குல அவன்ற பேசே மாறிடுங்க. அவ செஞ்சதா அப்படின்ன மாதிரி பார்த்துட்டு ஜெயிலே நம்ம ஹீரோ வந்துருவா என்ன இது அப்படின்ன மாதிரி. அந்த எல்லா கலர் ஹேர் வச்சுக்கிறது ஒரு திடீர்னு மாதிரி ஸ்டன் ஆயிடுவான். அவள் ஷாக்காகிவிட்டு உடனே மரியாதை மயிலாடு அப்படின்ன மாதிரியே ஸ்டாண்டர்ட் போஸ்ட்ல நிற்போம். அவள் 2 பேரும் அவள் ஹீரோ பார்ப்பான். நான் இப்போ கேட்டது என்ன இது அப்படின்ன மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. அவன் சொல்லிட்டு இருப்பான் அதுவா அந்த பிரின்சஸ் செஞ்சாண்டு சாப்பாடு கொஞ்சம் எடுத்து வந்து தந்தார் நம்ம ஆள் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு ரெட் கலர் ஹேர் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த பிரின்சஸ் செஞ்சாண்டு சாப்பாடு அதைத்தான் நான் அவன் பசிக்கு இன்னும் சேவ் பண்ணல அவன் நடுங்கிட்டு இருப்பான் அங்கால இருந்து. ஸோ பொம்பளை அந்த விச்சு வந்து சாப்பாடெல்லாம் சேவ் பண்றாவா அவங்களுக்கு அப்படின்ன மாதிரி அவன் ஒரு மாதிரி டெரரான பேச வச்சுட்டு இருப்பான். இங்கெல்லாம் ஹட் பண்ணா நம்ம ஹீரோயின் அந்த கட்டி வந்த பவுச் பறக்குது. அங்கால சட்டை கிழியுது மண்டை தெரிக்குது அப்படின்ன மாதிரி 2 பேருக்கு நடுவில் சண்டை பேத்துட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துல இருந்து அழுதுகிட்டு இருப்பா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ரைஸ் பால் செஞ்சு கொண்டு வந்திருப்பா சாப்பாடு அந்த பிரின்சஸுக்கு. பார்த்தா அவங்க 2 பேரும் அந்த சாப்பாட்டுக்காக சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஃபீமேல் லீடு வந்து சொல்லிட்டு இருக்கியா நம்ம ஹீரோனை பார்த்து அந்த தரையில உட்காந்துட்டு அது ரொம்ப குளிரா இருக்கீங்க உனக்கு ஏதாச்சும் ஆகிற போறி உடம்புக்கு அப்படின்ன மாதிரி பாவமான பேச வச்சுட்டு செல்லவும் நம்ம ஹீரோயின் பார்க்குறா. தேங்க்யூ அப்படின்ன மாதிரி சொல்லிவிடும் நம்ம ஹீரோயின். இந்த ஃபீமேல் லீடு உண்மையிலேயே ரொம்ப அழகாகவும் இருச்சா. ஃபீமேல் லீடுக்கு ஏற்ற மாதிரி அவட குணமும் நல்லா தான் இருந்துச்சு. உண்மையிலே நல்ல பிள்ளையா இந்த பொம்பளை அப்படின்ன மாதிரி சொல்லிவிடும் நம்ம ஹீரோயின். என்ன இருந்தாலும் சரி எனக்கிண்டு ஒழுப்பம் சாப்பாடு வச்சிருந்தேன் இதை இப்போ நம்ம சாப்பிட வேண்டிய நேரம் அப்படின்ன மாதிரி நம்ம இதான் எனக்கு தெரிக்கிறதுலேயே லாஸ்ட்டு அந்த பிரின்சஸ் வந்து அடி பிடிப்பட்டு அதை பிடிங்கிட்டு போய்தான் அவள் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடுவோம் டுமாரோ வரைக்கும் நம்ம உயிர் வாழணுண்டா இதை சாப்பிட்டு தான் ஆகணுண்டைக்குல ஃபீமேல் லீடு அங்கால இருந்து குறுகுருண்டு பார்த்துட்டு இருப்பா அந்த சாப்பாடு. நம்ம ஹீரோயின் அந்த சாப்பாடை பிடுங்கலான்னு நம்ம ஹீரோயின் இஞ்சல ஒரு இழு சாப்பாடை பிடுங்கலான்னு நம்மளோட ஃபீமேல் லீடு பார்த்தா நம்ம ஹீரோயின் இஞ்சல இழுத்துருவா சாப்பாடு இடது பக்கம். அப்போ ஃபீமேல் லீடு அங்கால எடுப்போன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் மேலே வசத்திடுவா. நம்ம ஹீரோயின் எங்களை கை வசத்துறாவே அங்கால அந்த ஃபீமேல் லீடு குறுகுருண்டு கண்ணை வச்சு பார்த்துட்டு இருப்பா. ஃபீமேல் லீடு சொல்லிட்டு இருப்பா சோரி என்னைய மன்னிக்குது நான் ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டேன் அப்படின்ன மாதிரி சொல்லுவா. அதுவா எனக்கு கொஞ்சம் பசியாக இருக்கிறதுல நான் அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்ன மாதிரி அவள் கட்டுப்படுத்திட்டு இருந்திப்பா அவளோட பசியை. நம்ம ஹீரோயின் பாப்பா அதில் எப்படி சாப்பிடாம இருந்துச்சாலும் அப்படிதான் இந்த ஃபீமேல் லீடும் சாப்பிடாம இருந்திருப்பா. இருந்தாலும் அதில் எப்படி அடிச்சுக்கிட்டு பிடிச்சிட்டு கிடக்கலான்னா அந்த பொம்பளை அமைதியா அவ்வளோ பசி இருந்தாலும் அமைதியா இருக்கா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துப்பட்டு ஷாக் ஆயிருவா. அப்போ நம்ம ஹீரோயின் ஐக்ரைட் அப்படின்ன மாதிரி அவட பேரை சொல்லி கூப்பிட்டு இந்த இதை எடுத்துக்க நீனே வச்சிக்க அப்படின்ன மாதிரி சொல்லுவா நம்ம ஹீரோயின். அதை கேட்டோடனே உண்மையாவா நீ எனக்கா கொடுக்குறா அப்போ உனக்கே அப்படின்ன மாதிரி கேட்கவும் நம்ம ஹீரோயின் சொல்றா அது பரவாயில்ல எனக்கு சாப்பிடு நான் இப்போ வரைக்கல சாப்பிட்டு தான் வந்தேன் கொஞ்சம் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அதை பார்த்து
ஃபீமேல் லீட் ஒன்றும் பேசியிருக்க மாட்டா. அப்ப திடீர்னு மாதிரி அந்த சாப்பாடை அவ வாங்கி 2ஆ உடைச்சிருப்பா. சாப்பாடை உடைச்சுப்புட்டு, "இந்தா இது உனக்கு, இது எனக்கு" அப்படின்ன மாரி சொல்லி சிரிச்சுட்டு இருந்திப்பா. நம்ம ஹீரோயின் பார்க்குறா. உண்மையிலேயே இவ ஒரு தேவதை அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. அவளோட மனச பார்த்துப்புட்டா. அப்ப அவ சொல்லிட்டு இருக்கா ஃபீமேல் லீட், "தேங்க் யூ எனக்கு இந்த சாப்பாடை தந்ததுக்கு" அப்படின்ன மாரி. "இது எனக்கு போதும்" அப்படின்ன மாரி சொல்லவும், அந்த வார்த்தை நம்ம ஹீரோயின்ற காட்டுல குத்திருச்சு. "இதை எனக்கு ஷேர் பண்றதுக்கு தேங்க் யூ" அப்படின்ன மாரி நம்ம ஃபீமேல் லீட் சொன்னதை நம்ம ஹீரோயினுக்கு நெஞ்சில குத்திட்டு இருக்குங்க அந்த வார்த்தை. என்ன பியூட்டிஃபுல் அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் பார்த்துச்சுங்களே. டார்ன்னு ஒரு ஒருத்தர் டோர் ஓப்பன் ஆகும். நம்ம ஹீரோ உள்ள வருவான். வந்தோடனே சரியான ஷாக் அந்த 2 பிரின்சஸுக்கு. அந்த ரெட் கலர் ஹேருக்கும் அந்த எல்லோ கலர் ஹேர் ஷாக்கோட பார்க்க நம்ம டீப் முறைச்சா வடியடிப்பார். அங்க நம்ம ஹீரோயின் பாப்பா என்ன நடக்குன்னு. அப்போ நம்ம ஹீரோயின்ற பக்கத்துல வருவான். வந்து யூ அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் எது நானா அப்படின்ன மாதிரி கேட்கல. ஆமா அப்ப பக்கத்துல இருக்கிறாளா அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. அவன் அந்த சாப்பாடையும் பார்ப்பான். ரைஸ் பால் பக்கத்துல இருக்கீங்க. அப்ப நம்ம ஹீரோயின் எலும்பெல்லாம் அடுப்பா கேட்கல. அந்த ஃபீமேல் லீடு நம்ம ஹீரோயின்ற கையை பிடிச்சி தடுப்பா. அதை பார்த்தோன்னே இவனுக்கு கடுப்பாயிப்புடு. என்னையோட வா அப்படின்ன மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோயின் பாப்பா. வந்துட்டாயா உனக்கு சமைச்சு போடுறேன் என்ட வேலை அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போலான்னு பாப்பா. அப்ப அந்த ஃபீமேல் லீடு குறுக்கால வந்துட்டு கையை நீட்டுவா. நீ என்னத்த அவக்கு ஆர்டர் கொடுக்குற அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் பின்னால இருந்து பதறிக்கிட்டு இருந்து இப்ப என்ன நடக்க போறீங்க எரிய வேண்டிக்கல. அவளுக்கு எப்படி நீ ஆர்டர் குடுப்பா? அவ ஒரு ராயல் பொம்பளை. அவ ஒரு பிரின்சஸ். அவக்கெல்லாம் உன்னையில ஆர்டர் குடுக்கல. நீ சொன்னா அவ வருவா அப்படின்ன மாதிரி கேட்கல. அவன் பார்ப்பான். அதுக்கு என்னப்பா அப்படின்ன மாதிரி தலைவன் கேட்பான். அதோடைய சாப்டர் 6 முடியுது. சாப்டர் 7ஓட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ டெரரான பேச வச்சுட்டு அதுக்கு என்னப்பா அப்படின்ன மாதிரி நீ வாண்டு சொன்னேன் அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு அங்க உள்ள காவலாளியை கூப்பிடு பொம்பளைய பேத்து புடிடா அப்படின்ன மாதிரி சொல்லி அனுப்பிவிட்டுருவாங்க. காவலாளியும் ஓடி வருவான். ஓகே சார் அப்படின்ன மாதிரி வந்து நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி தூக்கிடுவான். நம்ம ஹீரோயின் பாப்பா என்ன நடக்கு அப்படின்ன மாதிரி. அப்ப நம்மட ஹீரோ செல்லுவா அந்த ஒன்றும் இல்லை பக்கத்துல இருக்க ஒன்றும் அதை பிடி அப்படின்ன மாதிரி சொன்னோடனே இவங்க விட்டுருவாங்க. அந்த காவலாளி விட்டுப்புட்டு அந்த பிரின்சஸை பிடிக்கிருவா. அந்த ஃபீமேல் லீடை பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போய்த்துருவா. நம்ம ஹீரோயின் பாப்பா இக்ரீட் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் அவளோட பேரை சொல்லி கூப்பிட்டு கத்திட்டு இருப்பா. அவன் சொல்லுவான் தேவையில்லாத பொருள்லாம் வெளியே ஏற்றியாச்சு அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து என்னைய ஃபாலோ பண்ணி வா அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் எங்க கிச்சனுக்கா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சாக்கா கேட்டுட்டு இருப்பா. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயினை சமைச்ச விட்டான் பைபிள. நம்ம ஹீரோயினும் சமைக்க ரெடி ஆயிட்டா. அப்போ அவன் பார்ப்பான் நம்ம ஹீரோயின் என்னன்னு. நம்ம ஹீரோயினும் பாப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குறா குறுகுறுன்னு பார்க்காம என்ன உனக்கு சமைச்சு தரணும்னு சொல்லி அப்படின்ற மாதிரி கேட்கல. அவன் சொல்லிட்டு இருப்பான் அதான் என்ட நைட்டுக்கெல்லாம் நீ சமைச்சு கொடுத்தியே ஏதோ ஒன்று அந்த உருளையா இருந்துக்கிட்டேக்கல. நம்ம ஹீரோயின் ரைஸ் பாலா அப்படின்ன மாதிரி கேட்கும். ஆமா அதான் அப்படின்ன மாதிரி சொல்லுவா. நம்ம ஹீரோயின் பாப்பா. ஐயோ அதுக்காக அவ்வளோ சீன் நடத்தினா கதவை உடைச்சிட்டு வந்து உள்ள வந்து அந்த ஃபீமேல் லீடை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சி ஒரு மாதிரி இதுக்கே ஒரு சீன் ஒன்று நடத்திட்டியா இந்த ரைஸ் பாலுக்கு அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிக்கிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா எனக்கு ஒரு மாதிரி இருக்கி தலை சுத்துற மாதிரியெல்லாம் இருக்கி அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சமாளிக்க பாப்பா. இது செஞ்சு கொடுக்காம தடுப்போம் அப்படின்ன மாதிரி. அவன் கேட்பான் நான் சொன்ன ஆர்டரே நீ ரெஃப்யூஸ் பண்றியா அப்படின்ன மாதிரி கேட்கவும் நம்ம ஹீரோயின் பாப்பா. அவன் ஒரு மாதிரி முறைப்பான் நம்ம ஹீரோயினை. நம்ம ஹீரோயின் இல்ல நான் சும்மா சொன்னேன் என்ன செய்யறேன் இந்த மிட் நைட்ல நீங்க சமைச்சு சொல்லவும் நான் அப்படி சொன்னேன் தூக்க வராம இருக்கா அப்படின்ன மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் இந்த சமைச்சு தரையா உங்களுக்கு இல்லாததா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கண்ணுல தண்ணி வடிக்கிட்டே போய் திருப்பா சமைக்கிறதுக்கு. அவனும் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்திப்பான். நம்ம ஹீரோயின் இங்க இருந்து ஆரம்பிப்போம்னு சமைக்க ஆரம்பிச்சிப்பா. அப்ப அவன் சொல்லிட்டு இருக்கான் நீ குக் பண்றது எனக்கு மட்டும்தான் அப்படின்ன மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோயின் என்ன அப்படின்ன மாதிரி பார்த்துட்டு இருந்திப்பா. ஏன்டா பைப்புல பின்னால இருந்து ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான்னு நம்ம ஹீரோயின் நினைச்சிருப்பா. அவன் நம்ம ஹீரோயினு பக்கத்துல வந்திருப்பான். அவன் ஹீரோயினு பக்கத்துல வரைக்கிலே சொல்லிட்டு வரான் இனிமே நீ யாருக்காகவும் சமைக்க போறா என்ன நைட்டுக்காக நீ சமைச்சத என் நைட்டுக்கு உன்னோட சிஸ்டருக்கிட்ட நீ ஷேர் பண்ணவும் கூடாது அப்படின்ன மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின்ற பக்கத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ சமைக்கிறது எனக்குத்தான் என்ட ஒன்ன மத்தாக்களுக்கு ஷேர் பண்றது எனக்கு பிடிச்சது அப்படின்ன மாதிரி சொல்றா. நம்ம ஹீரோயின் அவன் ரெண்டு சொன்ன மாதிரி நம்ம ஹீரோயினை கேட்டு என்ன அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பாப்பா. எனக்கு புரிஞ்சுது சார் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. அவன் ரொம்ப பக்கத்துல க்ளோஸா வந்திருப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா என்ன செஞ்சு சமாளிப்பேன் நான் அப்படின்னு பார்த்தா அங்க பாருங்க வெஜிடபிள்லாம் கருவுது அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லவும் அவன் ஆச்சரியமாயிட்டு சாப்பாடு கெட்டு போய் திடப்புறாண்டு சரி நான் போறேன் நீ சம அப்படின்ன மாதிரி சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோயின் எஸ் சார் அப்படின்ன மாதிரி சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோயினுக்கா கொஞ்ச நேரம் ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. இவ்வளோ க்ளோஸா வந்துட்டான் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. என்ன நெஞ்சே வலிக்குது அப்படின்ன மாதிரி.
தலைவா அதெல்லாம் சமைச்சு எல்லாம் செஞ்சிருப்பா நம்ம ஹீரோயின். அவனும் குறுகுறுன்னு பின்னால இருந்து பார்த்துட்டு இருந்திருப்பான். கட் பண்ணா பைப்புல வாயில வைக்கிறான் சாப்பாட்டை. நம்ம ஹீரோயின் பாக்குறா. நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லையே மறந்துட்டேனே அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டியா. அப்ப அவன் கேக்குறான் என்ன செய்றா நீ இப்ப அப்படின்னு மாதிரி கேட்கவும் நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கேன் மனசுக்குள்ளே, ஐயோ அதை மெதுவா சாப்பிட்டு வாய்க்குள்ள வச்சு கொஞ்ச நேரம் மெல்லியா மெண்டு விட்டு முழுங்கு, அப்போதான் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ன மாதிரி. ஆனா இவன் என்னன்னு பார்த்தா இவ்வளோ பாஸ்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பாப்பா. தலைவன் என்ன செய்வானா எடுத்து எடுத்து வச்சு முழுங்கிக்கிட்டு இருப்பா சாப்பாடை ஒரு மாதிரி சப்பி சாப்பிட்டுப்புட்டு என்ன பவர் ஃபுல்லாயின மாதிரி இருக்கே அப்படின்ன மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோயின் பாப்பா இப்படி திண்டு உன்ட பவர் ஃபுல் ஆயிட்டா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சாக்கோட பார்த்துட்டு இருப்பா. சரி இப்போ நான் போலாமா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்பா. நான் தான் உங்களுக்கு இப்போ சமைச்சு தந்துட்டேனே, இதுக்கு அப்புறம் எனக்கு என்ன வேலை அப்படின்ன மாதிரி என்னைய திரும்ப அந்த ஜெயில் மாதிரி இருக்கிற இடத்துல கொண்டு போட அப்படிங்க அப்படின்ன மாதிரி கேட்கவும் இல்ல அப்படின்ன மாதிரி சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோயின் ஷாக்காயிருவா. அப்ப அவன் சொல்லிட்டு இருப்பான் நீ அங்க போறது இல்ல, நீ என்னையோட வரப்போற என் ரூமுக்கு அப்படின்ன மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோயின் டவுட்டோட பாப்பா என்ன அப்படின்ன மாதிரி. நீங்க இப்ப என்ன சொன்னீங்க அப்படின்ன மாதிரி கேட்கவும் சொன்னது விளங்கலையா என்ன பொல பண்ணிவா என் ரூமுக்கு அப்படின்ன மாதிரி சொல்லுவா. நம்ம ஹீரோயின் பாப்பா நீங்க என்னத்த மீன் பண்றீங்க, உங்களோட ரூமுக்கு நானா, எனக்கு தங்க வேற இடம் இல்லையான்னு நம்ம ஹீரோயின் ஷாக்காயிருவா. என்ன சொன்னார் இவர் அப்படின்ன மாதிரி. நீ எங்கேயும் எஸ்கேப் ஆயிட்டேன்னா நான் என்னத்த செய்வேன் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் நம்மட ஹீரோ. உன்னை என் கண்காணிப்புலயே வச்சுக்கல போறேன் அப்படின்ன மாதிரி சொல்லி பயப்புல உனக்கு வேற சாய்ஸே இல்லை, என்னை பொலோ பண்ணி என் ரூமுக்கு வரது அவனுக்கு அப்படின்ன மாதிரி. உன்னைய நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இன்றைக்குல நம்ம ஹீரோயின் பாக்குறா என்னையா சொல்றான் இவன், நான் ஏன் தப்பிச்சு ஓட போறேன் இங்க இருந்து அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சுக்கிட்டு இருக்கா. எப்படி இருந்தாலும் இந்த அரண்மனையில நிறைய இடமெல்லாம் இருக்கு, இவர் அவர ரூம்னு சொல்றது அவருக்கு பக்கத்து ரூமாவும் இருக்கலாம் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஜாலியா போறா. நான் ஒன்னும் தப்பா யோசிக்க போறா ஒரே ரூம் அப்படின்ன மாதிரி எல்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவட முகத்திலே அடிச்சுக்கிட்டு உள்ள போறா. உள்ள போனா என்ன சீன் நடக்குதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ சட்டையை கழட்டிட்டு அவ ஹீரோயினை பார்க்கணுமே அங்கால உறைஞ்சி போய்த்து கிடக்காடா அவ ஹீரோ. நம்ம ஹீரோயின் நினைக்கிறா பக்கத்து பிளேஸா இருக்குன்னு பார்த்தா ஒரே ரூமுக்கு கூட்டி வந்துட்டு அந்த அளப்புன்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சாக்கோட இருக்கு. அதோட சாப்டர் 7 முடியுது. சாப்டர் 8ஓட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோயின் அவன் ரூமுக்கு கூட்டி வந்துருப்பான். கூட்டி வந்து விட்டு பைப்புல சட்டையை கழட்டிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் பார்த்திருப்பா. அவன் நம்ம ஹீரோயின் பாக்குறத பார்த்திருப்பான். ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி பேத்துரு. நம்ம ஹீரோயின் சொல்றா சோரி என்னைய மன்னிக்கிறியா அப்படின்னு அவர் சொல்லிட்டு நான் இங்கல திரும்பிக்கிறேன் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் அங்கால திரும்பிருப்பா. நான் அங்கால பார்க்க போறான்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருந்திப்பா. நான் ஒரு பிரின்சஸா இருந்தீச்சேன் கூட நடந்துகிட்டு இருந்தா அந்த என்னைய பிடிச்சி ஏதாச்சும் செஞ்சு விட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த சேர்ல அங்கால திரும்பி குந்திட்டு இருந்திப்பா. தலைவை சட்டையை கழட்டி ட்ரெஸ் மாத்திட்டு இருந்திப்பா. நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்திருப்பா மாத்திட்டானாண்டு. அப்பா பைபிள கழட்டிட்டு இருந்திப்பா. நம்ம ஹீரோயின் சாக்காயிரு என்னையா போடி இப்படி இருக்கி அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. ஒழுங்கா சாப்பிடுறதா இல்லையா அப்படி மெடிஞ்சு வைத்து கிடக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு கேட்கல. தலைவன் திரும்பி பாப்பா. நம்ம ஹீரோயின் அங்கால ஒன்னும் தெரியாத மாதிரி திரும்பிக்கிட்டு அவன் முறைச்சி பாடி இருப்பாங்க. இந்த பொம்பளை திரும்பி பார்த்தா தானே அப்படின்ன மாதிரி தலைவன் முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின்ற எண்ணமெல்லாம் எங்க இருக்கீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவ்வளவு அழகா சமைச்சு கொடுத்தது மெதுவா சாப்பிடாம வச்சு வச்சு முழுங்கிட்டாங்க. அது தொண்டையா வேற என்ன ஆகுமா அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் அதை பத்தி யோசிச்சுட்டு இருப்பான் அந்த புட்டை பத்தி. அப்ப நம்ம ஹீரோயின் கேட்கிறா ஐயோ மாத்திட்டியா சட்டைய என்னையால எப்படி அரிச்சேல அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கவும் அவன் ஆமா அப்படின்ன மாதிரி சொல்லுவான். பார்த்தா திரும்பி பார்த்தாடா அவ ஹீரோயின் இவன் இப்போ ரொம்ப அழகா இருக்கான், அவன்கிட்ட இருந்து எந்த பயமான விஷயமும் வரல அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லி வாய் முறதுக்குள்ள சுவாட கையில எடுப்பான். தலைவன் எடுத்தோடனே இல்ல நான் சொன்னதை வாபஸ் வாங்கிக்கிறேன், இவன் உண்மையிலேயே டெரர் பீஸ் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்டுவா நம்ம ஹீரோயின். அவன் என்ன அப்படின்ன மாதிரி கேட்பா. நம்ம இப்போ ஏன் இங்க படுக்கிறோம் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கவும் வேற இடம் அப்படின்ன மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பா. இப்படித்தான் நான் தூங்குவேன், நீனுங்க அங்க அந்த சோஃபாவில படுத்து தூங்கு அப்படின்ன மாதிரி அவன் சொல்லுவான். நம்ம ஹீரோயினை பார்த்து நம்ம ஹீரோயின் கேக்குறா அது இல்ல நீங்க பெட்ல படுக்காம எந்த போஸ்ட்ல படுக்கிறீங்கன்னு. ஒரு நைட்டுன்றவங்க அவன் எந்த போஸ்ட்ல படுத்தாலுங்க அவனுக்கு தூக்கம் வராது. அது மட்டும் இல்லாம எங்கட ஃபேமிலிக்கு மேல அந்த பிச் வந்து கர்ஸ் பண்ணிருக்கேன், எங்களுக்கு தூக்கம்ன்றதே பெருசா வராது அப்படின்ன மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயினை பார்த்து நம்ம ஹீரோயின் அப்படியா என்ன மாதிரியான கர்ஸ் அது அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்பா. அது எப்படி இருக்கீங்க எக்ஸாக்ட்லி கொஞ்சம் அதுல இதை சொல்லுங்க, நீங்க இப்போ ஒரு சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா அதுல டேஸ்ட் எப்படி இருக்கீங்க அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் 1008 கேள்வி கேட்பா. அப்ப அவன் டெரரான பேச வச்சுட்டு ஏன் இதெல்லாம் கேட்குறா, நீ ஒரு விசாரிக்கிறதால என்கிட்ட இருந்து தப்பிச்சு போறதுக்கு ஏதாவது ஒரு பிளான் போடுறியோ அப்படின்ன மாதிரி கேட்பான் டெரரா. நம்ம ஹீரோயின் சொல்றா இல்ல எனக்கு கெர்ஸை பத்தி கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு ஆர்வம் ஒண்ணு இருந்துக்கு அதெல்லாம் நான் கேட்டேன் அப்படின்ன மாதிரி சொல்லுவா. நம்ம ஹீரோ ஸ்வாட எடுத்தபடியே சொல்லிட்டு இருப்பான். என்னால அந்த படம்லாம் உணரவே முடியாது, நான் எந்த பொருளை சாப்பிட்டாலும் போற ஆப்பிள சாப்பிட்டாலும் அதோட டேஸ்ட் வந்து எனக்கு வித்தியாசமா தான் இருக்கீங்க உங்களோட அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை ஒவ்வொருத்தரும் என் வாயில வச்சக்கிலேயும் அதுல டேஸ்ட் ஒரு
மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லி அவனே ஒரு மாதிரி பயப்படுறான் சுவாடை இருக்காம பிடிச்சிக்கிட்டு அந்த அளவுக்கு கேவலமா இருக்கு போல அதுல டேஸ்ட். ஆனா உண்ட சாப்பாடு அப்படி இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்றான் உண்ட சாப்பாடு உண்மையிலேயே எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ செஞ்சு தரதுல நான் சாப்பிடும்போது அதுல சுவையை என்னால கட்டுப்படுத்தவே முடியல. அதான் சாப்பிடுற சுவையாண்டு விளங்காம இத்தனை நாள் சாப்பிட்டு இருந்த எனக்கு அது வந்து ஒரு ப்ரெஷர் மாதிரி. அதெல்லாம் நான் அவ்வளவு பாஸ்டா சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா அப்படியா விஷயம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கல. இதுக்கு மேல எங்க அந்த கர்ஸை பத்தி உனக்கு ஏதாச்சும் சொல்லணுமான்னு டெரரா கத்திய உருவின மாதிரி கேட்கவும் நம்ம ஹீரோயின் இல்ல 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 நீங்க இப்ப சிம்பிளா எனக்கு எவ்வளவு அழகா புரிய வச்சணுமோ அவ்வளவு அழகா புரிய வச்சுட்டீங்க. ஓகே குட் நைட் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திரும்பி படுத்துருப்பா. அவன் பாப்பான் குறுகுருண்டு பார்த்துவிட்டு சுவாட உள்ள வச்சுப்பான். மிட் நைட்டா இருக்கீங்க நம்ம ஹீரோயினுக்கா தூக்கமே வந்துருயே ஒரே ரூம்ன்றதில்ல. நம்ம ஹீரோயின் பாப்பா எவ்வளோ அமைதியா இருக்கி அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் நினைச்சு பாக்குறா. அவன் இப்போ அந்த கிங்டத்தை கைப்பற்றிட்டான். இப்ப என்னையும் ஒரு அடிமையிடம் பிடிச்சி வச்சுச்சா நான் இப்ப என்ன செய்வேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் 1008 யோசனையோட படுத்துக்கிட்டு இருப்பா. அவனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பயமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசித்து பாப்பா. நம்ம ஹீரோவை யூ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ற மாதிரி இருந்துச்சு. என்னையோட வா சமைச்சித்தா எந்த ரூம்ல என்ன படுக்கிறா அப்படின்ற மாதிரி அவன் பேசுற மாதிரி நம்ம ஹீரோயின்ற காதுல விழுந்துகிட்டே இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு ஒரு மாதிரி பயத்தோடைய தூங்கிக்கிட்டு இருந்தீப்பா. என்ன இருந்தாலும் அந்த டியூக் அந்த கர்ஸ் இருக்கே அவங்களுக்கு சாப்பிட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்களா ஏன்னா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. எண்ணெயிலலாம் அப்படி சாப்பிட முடியாம இருந்தா இன்னொரு என்ன நடந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியோ நம்ம ஹீரோயின் தூங்கிருப்பா. அப்ப நம்ம ஹீரோயின்ற கனவுல நம்ம ஹீரோயின்ற ஃபேவரட் மெய்டு ஒரு ஆள் ஞாபகத்துக்கு வந்திருப்பா. நான் இந்த ஒரு மெய்டு நம்ம ஹீரோயின்ற ஓல்டு மெய்டு நம்ம ஹீரோயின் ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு இருந்தி எங்க போனா நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை நான் இன்ற பிரின்சஸ் அப்படின்ற மாதிரி சொல்லவும் எனக்கு ரொம்ப கவலையாயிட்டு நைட் மிரர்லாம் வருது எனக்கு. அந்த நான் ஒரு விச்சாங் ஒரு டியூக்கு நம்மளோட கிங்டத்தை கைப்பற்றிட்டாராம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லி நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருக்கா. அந்த டியூக் வந்து என்ன சொல்றான்டா என்னைய சமைச்சு போடுன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம ஹீரோயின் சொல்றா. அப்ப அந்த நானின்றவ சொல்றா என்ன வினோதமான கனவெல்லாம் வருது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம ஹீரோயின் எனக்கு தெரியும் என்ன செய்யறப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கட்டி பிடிச்சி ஒருமா பேச தடாவிக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் அவட உடம்புல என்ன நானி இவ்வளோ கல்லட்டம் இருக்கேன் நானி இப்படி இருக்க மாட்டாவே அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோயின்ற கண்ணில் தண்ணியெல்லாம் வந்துருச்சு. நான் இந்த அளவுக்கு ஒரு மாதிரி இருக்கு இது வேற ஆள்கிட்டவங்களாம் ஃபீல் ஆகுதுன்னு நம்ம ஹீரோயின் கண்ணை முழிச்சு பார்த்தா என்ன இது கை அப்படி நம்ம ஹீரோயின் பாப்பா பார்த்தா தலைவனுக்கு பக்கத்துல இருந்தீப்பா நம்ம ஹீரோயின் ஓ மை காட் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்க்கல தலை சூனியக்காரி அப்படின்ற மாதிரி கூப்பிடுவா. நம்ம ஹீரோயின் பதறி பேத்துருவா இவனுக்கு பக்கத்துல என்ன செய்யறா அப்படின்ற மாதிரி. அதோடய சாப்டர் 8 முடியுது.